வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று திருச்சி மாவட்டத்துடைய மாநகர ஆட்சியர் அவர்களால் வெளியிடப்பட்ட பிறப்புச் சான்று சம்பந்தமான செய்திகளை வாசிக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். 3 மே மாதம் 2024 பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர் பதிவு செய்தல் 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிப்பு. ஆணையர் வே. சரவணன் அறிவிப்பு. பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை. பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சி. குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் குழந்தையின் பிறப்பினை பதிவு செய்து இலவசமாக பிறப்புச் சான்றிதழ் பெற பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் 1969 வழிவகை செய்கிறது. பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழ் ஆகும். பிறப்புச் சான்றிதழ் குழந்தை பள்ளியில் சேர, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் பெற, பாஸ்போர்ட் விசா உரிமம் பெற, அயல் நாட்டில் குடியுரிமை பெற இன்றியமையாத ஆவணமாக உள்ளது. ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்களுக்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பிறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமுமின்றி பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். 12 மாதங்களுக்கு பின் 15 வருடங்களுக்குள் ரூபாய் 200 தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது. இந்திய தலைமை பிறப்பிறப்பு பதிவாளரின் அறிவுரைப்படி 1/1/2000க்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் 1/1/2000க்கு பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தையின் பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆவணங்களுடன் கல்விச் சான்று, ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு கால அவகாச நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது. 67/601 இந்திய தலைமை பிறப்பிறப்பு பதிவாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழை பெற்றிட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.